வணக்கம். ஆச்சிச்சொல் அகராதி டி சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஷார்ட்கட்டோட படிச்சா நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு பெருசா ஷார்ட்கட் வந்து சொல்ல தெரியாது. அதனால தான் நான் எல்லா வீடியோலயுமே அப்படியே நான் வந்து ரீட் பண்ணியிருப்பேன். எனக்கு அது 2, 3 தடவ அழுத்தம் குடுத்து படிச்சாலே எனக்கு அது புரியிற மாரி தான் இருக்கும். பட் பரவால்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டா டிடென்ஷன் அப்படிங்கிறது காப்பில் வைத்தல், சிறை வைத்தல். காப்பில் வைத்தல், சிறை வைத்தல். டிடென்ஷன் சென்டர் அப்படிங்கிறது காப்பிடம். டிடென்ஷன் ஹோம் அப்படின்னா தடுப்பு காவல் இல்லம். டிடென்ஷன் ஹோம் அப்படிங்கிறது தடுப்பு காவல் இல்லம். டிடென்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது காப்பில் வைப்பு ஆணை. டிடென்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது காப்பில் வைப்பு ஆணை. டிடென்யூ அப்படிங்கிறது தடுப்பு காவல் சிறையாளி. டிடென்யூ அப்படின்னா தடுப்பு காவல் சிறையாளி. நமக்கு சில வார்த்தைகள் வந்து மீனிங் தெரியும். இப்போது சென்டர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மையம், ஏதோ ஒரு இடத்த வந்து குறிக்கிறது. அடுத்து ஹோம் அப்படின்னா வீட்டை குறிக்கிறது. ஹார்டர் அப்படிங்கிறது ஆணை போடுறது. அந்த மாதிரிலாம் சில வார்த்தைகளுக்கு வந்து நமக்கு மீனிங் தெரியும். அந்த வார்த்தையோடு சேர்த்து நம்ம வந்து வர வார்த்தையை வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து படிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பேஜில் டிடென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா காக்கும் படை அப்படின்ட்டு இருக்கும். அப்போது நமக்கு என்ன தெரியுது, டிடென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிறை கைதியை வந்து காக்கிறது, பாதுகாக்கிறது. சிறை கைதியை வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். டிடென்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வார்த்தையை வச்சு இதெல்லாம் படிச்சுக்கலாம். அடுத்து டிடர் அப்படின்னா அச்சமூட்டி தயங்கச்சை. டிடர் அப்படிங்கிறது அச்சமூட்டி தயங்கச்சை, பின்னடையும்படி சை. எதுனா டிடர் அப்படிங்கிறது. அடுத்து டிடர்ஜ் அப்படிங்கிறது முழுவதும் தூய்மையாக்கு. டிடர்ஜ் அப்படின்னா முழுவதும் தூய்மையாக்கு. டிடர்ஜென்ட் அப்படின்னா சலவை பொருள் துலக்கி வெளுப்பான். சலவை பொருள் துலக்கி வெளுப்பான். எதுனா டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது. நம்ம டிடர்ஜென்ட் சோப்பு, டிடர்ஜென்ட் பவுடர் இதெல்லாம் நம்ம துணி சோப் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இது. சலவை பொருள் துலக்கி வெளுப்பான், தூய்மை செய்யும் பொருள் அப்படிங்கிறது. டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது அழுக்கு நீக்கிகள். டிடர்ஜென்ட்ஸ்னா அழுக்கு நீக்கிகள். அடுத்து டெட்ரியோரேட் அப்படின்னா கேடுரசை, கேடுரு. டெட்ரியோரேட் அப்படிங்கிறது கேடுரசை, கேடுரு. டெட்ரியோரேட்டர் அப்படின்னா சேதமுற்ற, தாழ்ந்த, வீழ்ந்த. சேதமுற்ற, தாழ்ந்த, வீழ்ந்த. டெட்ரியோரேட்ஸ் அப்படிங்கிறது நோய் மிகைத்தல். டெட்ரியோரேஷன் அப்படின்னா அழிகேடுறல், சீர்குலைவு, நலக்கேடு. எதுனா டெட்ரியோரேஷன் அப்படிங்கிறது. டெட்ரியோரிட்டி அப்படின்னா சீரழிந்த நிலை, மோசமான நிலை. சீரழிந்த நிலை, மோசமான நிலை. எதுனா டெட்ரியோரிட்டி அப்படிங்கிறது. அப்போது இந்த டெட்ரியோரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்து கேடுற செய்தல் அல்லது நோய் மிகுதல், அந்த உடல்நலம் வந்து கம்மியாகிறது, அந்த மாதிரி உள்ள பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. டெட்ரியோரேட்னா கேடுரசை, கேடுரு. டெட்ரியோரேட்டர் அப்படின்னா சேதமுற்ற, தாழ்ந்த, வீழ்ந்த. டெட்ரியோரேட்ஸ் அப்படிங்கிறது நோய் மிகைத்தல் அப்படிங்கிறது. டெட்ரியோரேஷன் அப்படின்னா அழிகேடுறல், சீர்குலைவு, நலக்கேடு. இதில் வந்து அந்த லாஸ்ட் லைன் டெட்ரியோரேட் ஈல வந்து முடிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு என்ன மீனிங், அடுத்து இடியில் முடிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு என்ன மீனிங், அடுத்து இஎஸ்ல முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங், இந்த டிஐஓஎன் அப்படிங்கிற வார்த்தையில் முடிஞ்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து டெட்ரியோரிட்டி அப்படின்னா சீரழிந்த நிலை, மோசமான நிலை. அடுத்து டிடர்மினன்ட் அப்படின்னா உறுதியான முடிவு செய்த தீர்வு பொருள். டிடர்மினண்ட்டாக ஒரு முடிவு செய்கிறது, உறுதியாக முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடர்மினன்ட் அப்படின்னா உறுதியான முடிவு செய்த தீர்வு பொருள். அடுத்து டிடர்மினேட் அப்படின்னா உறுதியான வரையறுத்த. டிடர்மினேட் அப்படின்னா உறுதியான வரையறுத்த. அடுத்து டிடர்மினேட் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா உறுதி சமநிலை. டிடர்மினேட் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா உறுதி சமநிலை. அப்போ டிடர்மினேட் அப்படின்னா உறுதி அப்படிங்கிற பொருள். டிடர்மினேட் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா சமநிலை. ஈக்குவல் அப்படின்னா சமம். அப்போ டிடர்மினேட் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா உறுதி சமநிலை. டிடர்மினேஷன் அப்படின்னா உறுதி பூணுதல். டிடர்மினேஷன் அப்படிங்கிறது உறுதி பூணுதல், முடிவு செய்தல். டிடர்மினேஷன்ஸ். அடுத்து டிடர்மினேட்டிவ் அப்படின்னா தீர்மானிக்கிற. டிடர்மினேட்டிவ், இதை தீர்மானிக்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது டிடர்மினேட்டிவ் அப்படிங்கிறது. டிடர்மைண்ட் அப்படின்னா செயல் உறுதி கொண்ட, தீர்மானித்த. செயல் உறுதி கொண்ட, தீர்மானித்த. டிடர்மைனிங் டெண்டன்சி அப்படின்னா துணிந்த நாட்டம், உறுதியான நாட்டம். டிடர்மைனிங் டெண்டன்சி அப்படிங்கிறது துணிந்த நாட்டம், உறுதியான நாட்டம் அப்படிங்கிறது. டிடர்மினிசம் அப்படின்னா தீர்மானிப்பியல். தீர்மானிப்பியல். டிடரண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அச்சுறுத்து தண்டனை, கொடுந்தண்டனை. பனிஷ்மெண்ட் அப்படின்னா தண்டனை கொடுக்கிறது. அப்போ டிடரண்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அச்சுறுத்து தண்டனை, கொடுந்தண்டனை தான் டிடரண்ட் பனிஷ்மெண்ட். டெட்டரன்ஸ் அப்படிங்கிறது பூச்சி தடுப்பான், மருந்தியலில் பூச்சி தடுப்பான் பற்றி சொல்கிறது தான் டெட்டரன்ஸ் அப்படிங்கிறது. டெட்டர்சிவ் அப்படின்னா தூய்மையாக்கி. டிடர்சிவ் அப்படிங்கிறது தூய்மையாக்கி. டிடர்ஜென்ட் அப்படின்னா அழுக்கு நீக்கிகள். டிடர்சிவ் அப்படின்னா தூய்மையாக்கி. டீடெஸ்டேஷன் அப்படிங்கிறது கடும் வெறுப்பு. டீடெஸ்டேஷன் அப்படிங்கிறது கடும் வெறுப்பு. அடுத்து டிடர் அப்படிங்கிறது நடுக்கம். டிடர் அப்படின்னா நடுக்கம். டீத்ரோன் அப்படின்னா பதவி இறக்கம். பதவியிலேருந்து பதவி நீக்கிட்டாங்க அப்படின்னா அதை டீத்ரோன் சொல்லணும். பதவி இறக்கம் அப்படிங்கிறது டீத்ரோன்மெண்ட் அப்படின்னா அரியணை இறக்கம். டீத்ரோன்மெண்ட் அரியணை இறக்கம். டிக்கிங் அப்படிங்கிறது உண்ணி அளித்தல். டிக்கிங் அப்படின்னா இது உண்ணி அளித்தல், உண்ணியை அளிக்கிறது. டிக்கிங் அப்படிங்கிறது. டிட்டோனேட் அப்படின்னா வெடிக்க செய்து. டிட்டோனேட் அப்படிங்கிறது வெடிக்க செய். டிட்டோனேட்டிங் கேஸ் அப்படின்னா வெடிப்புகை வழி. டிட்டோனேட்டிங் கேஸ் அப்படிங்கிறது வெடிப்புகை வழி. டிட்டோனேஷன் அப்படின்னா வெடிக்க செய்தல். டிட்டோனேஷன் அப்படிங்கிறது வெடிக்க செய்தல். டிட்டோனேட்டர் அப்படின்னா வெடி தூண்டி. டிட்டோனேட்டர் அப்படின்னா அப்போனா இந்த டிட்டோனேட் அப்படிங்கிற
வார்த்தையே வந்து வெடிக்க செய்கிறது அப்படிங்கிற பொருளை வந்து தருது. டிட்டோனேட் அப்படின்னா வெடிக்க செய், டிட்டோனேட்டிங் கேஸ்னா வெடிப்புகை வளி, டிட்டோனேஷன் அப்படின்னா வெடிக்க செய்கிறது, டிட்டோனேட்டர் அப்படின்னா வெடி தூண்டி. அடுத்து டெட் டெஸ்ட் டிட்டோரேஷன் டிட்டோரேஷன் அப்படின்னா முறுக்கல், டிட்டோரேஷன் அப்படிங்கிறது முறுக்கல் முறுக்கிறது, டிட்டோர்ஷன் அப்படிங்கிறது திரிபு, டிட்டூர் அப்படிங்கிறது சுற்றுவழி, டிட்டூர் அப்படிங்கிறது சுற்றுவழி, டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நச்சு அகற்றல், டிடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நச்சு அகற்றல், டீட்ராக்ட் அப்படின்னா இழிவுபடுத்து குறைவுபடுத்து, டீட்ராக்ட் அப்படின்னா இழிவுபடுத்து குறைவுபடுத்து, டீட்ராக்ஷன் அப்படின்னா மானக்கேடு, டீட்ராக்ஷன்னா மானக்கேடு, டீட்ராக்டர் அப்படின்னா குறை சொல்லி, டீட்ராக்டர் அப்படிங்கிறது குறை சொல்லி, டீட்ராக்ஷன் அப்படின்னா மானக்கேடு, டீட்ராக்ட் அப்படிங்கிறது இழிவுபடுத்து குறைவுபடுத்து, டிட்ரிமெண்ட் அப்படின்னா இழப்பு கெடுதி சீரழிவு தீங்கு, இதனால் டிட்ரிமெண்ட் அப்படிங்கிறது இழப்பு கெடுதி சீரழிவு தீங்கு, டிட்ரிமெண்டல் அப்படின்னா ஊறு பயக்கத்தக்க கெடுதலான, இதனால் டிட்ரிமெண்டல் அப்படிங்கிறது ஊறு பயக்கத்தக்க கெடுதலான, டிட்ரிட்டல் ரேஷியோ அப்படிங்கிறது தேய்வு தகவு, டிட்ரிட்டல் ரேஷியோ அப்படின்னா தேய்வு தகவு, டெட்ரிட்டல் செடிமெண்ட் அப்படிங்கிறது தேய்வு திரள் பாறை, இதனால் டெட்ரிட்டல் செடிமெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து டெட்ரிட்டிவ் ஓர் அப்படிங்கிறது மக்குண்ணி, அடுத்து டெட்ரூட் அப்படிங்கிறது கீழே தள்ளு, டெட்ரூட்னா கீழே தள்ளு, டெட்ரூசர் அப்படிங்கிறது திரைச்சீலை தசைகள், டெட்ரூசர் அப்படிங்கிறது திரைச்சீலை தசைகள், டெட்டால் அப்படின்னா தொற்று நீக்கி, டெட்டால் அப்படிங்கிறது தொற்று நீக்கி, டியூஸ் அப்படிங்கிறது கொள்ளை நோய், டெட்டால் அப்படிங்கிறது தொற்று நோக்கி. நமக்கு டெட்டால் சோப்பு கூட இருக்குல்ல, கிருமி அழிக்கிற சோப்பு, அதாவது டெட்டால் அப்படிங்கிறது தொற்று நீக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூஸ் அப்படிங்கிறது கொள்ளை நோய், டிஎஸ் மிஸ்ஸரேச்சர் அப்படிங்கிறது சிறுபாடல், டியூட்டெரோகாமஸ்ட் அப்படின்னா மறுமணம் செய்வோன், டியூட்டெரோகாமஸ்ட் அப்படிங்கிறது மறுமணம் செய்வோன், டியூட்சியா அப்படிங்கிறது வெள்ளைப்பூ புதர், டியூக்ஸ்டெம்ப்ஸ் அப்படிங்கிறது ஒத்திசை நடனம் விரைவு நடனம், டியூக்ஸ்டெம்ப்ஸ் அப்படின்னா ஒத்திசை நடனம் விரைவு நடனம், டிவால்யூஷன் அப்படிங்கிறது மதிப்பிறக்குதல் பண மதிப்பிழப்பு, டிவால்யூஷன் அப்படின்னா மதிப்பிறக்குதல் பண மதிப்பிழப்பு, டிவால்யூஷன் பண மதிப்பிழக்குதல். டிவாஸ்டேட் அப்படின்னா அழி சூறையாடு பாலாக்கு, எதுனா டிவாஸ்டேட் அப்படிங்கிறது அழி சூறையாடு பாலாக்கு அப்படிங்கிறது. டிவேஸ்டேட்டிங் ரெயின் அப்படின்னா அழிபெயல், அப்படிங்கிறது அழிபெயல், டிவாஸ்டேஷன் அப்படின்னா அழிவு. அப்போது டிவாஸ்டேஷன் அப்படிங்கிறது அழிவு அப்படிங்கிற பொருள், அந்த பொருளை வச்சு நம்ம வந்து 3 பொருள் வந்து படிக்கணும். டிவாஸ்டேஷன் அப்படின்னா அழிவு, டிவாஸ்டேட்டிங் ரெயின் அப்படிங்கிறது அழிபெயல், டிவாஸ்டேட் அப்படின்னா அழி சூறையாடு பாலாக்கு. அடுத்ததாக டிவாஸ் ஸ்வாம் பவுண்ட் அப்படின்னா திருக்கோவில் ஆட்சி நிதி, டிவாஸ்வாம் ஃபண்ட் அப்படிங்கிறது திருக்கோவில் ஆட்சி நிதி, ஃபண்டுனா ஏதோ ஒரு நிதி கொடுக்குறது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ டிவாஸ்வாம் ஃபண்ட் அப்படிங்கிறது திருக்கோவில் ஆட்சி நிதி. டெவலப் அப்படின்னா வளர்ச்சியுறச்சை, இது எல்லாருக்குமே தெரியும். டெவலப் அப்படிங்கிறது வளர்ச்சியுறச்சை, டெவலப்டு அப்படின்னா நன்கு முன்னேற்றம் அடைந்த வளர்ச்சி அடைந்த. டெவலப்டு வியூ அப்படின்னா விரிவு தோற்றம், வியூனா என்னது தோற்றம், அப்போ டெவலப்டு வியூ அப்படின்னா விரிவு தோற்றம். டெவலப்பர் அப்படின்னா உருவாக்குனர், டெவலப்பர் அப்படிங்கிறது உருவாக்குபவர் தான் இங்கே டெவலப்பர்னு சொல்லுதாங்க. டெவலப்பிங் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைகிற, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா வளர்கிற நாடு அப்படிங்கிற மாதிரி. டெவலப்பிங் அப்படின்னா வளர்ச்சி அடைகிற. டெவலப்பிங் ஏரியா அப்படின்னா வளர்ச்சி அடையும் பகுதி, ஏரியானா பகுதி, அப்போ டெவலப்பிங் ஏரியானா வளர்ச்சி அடையும் பகுதி. டெவலப்பிங் சென்டர் அப்படின்னா வளர்ச்சி நடுவங்கள், டெவலப்பிங் சென்டர்னா வளர்ச்சி நடுவங்கள். டெவலப்மெண்ட் அப்படின்னா பெருக்கம் மேம்பாடு வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மேம்பாடுன்னு நமக்கு ஒரு வார்த்தை தெரியும். அப்போ பெருக்கம் மேம்பாடு வளர்ச்சி அப்படிங்கிற 3 வார்த்தை வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கு. டெவலப்மெண்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா வளர்ச்சிசார் சிக்கல், காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது சிக்கல், அப்போ டெவலப்மெண்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா வளர்ச்சிசார் சிக்கல் அப்படின்னு பொருள். டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா முன்னேற்ற உத்தி, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உத்தின்னு தெரியும், அப்போ டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா முன்னேற்ற உத்தி. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா மேம்பாட்டு நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நடவடிக்கைகள், அப்போ டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்னா மேம்பாட்டு நடவடிக்கைகள். டிவையண்ட் பிஹேவியர் அப்படின்னா திரிவு நடத்தை, பிஹேவியர் அப்படின்னா நம்ம பழக்க வழக்கம், நம்ம நடத்தை வந்து நடத்தை அப்படின்ற பொருள். அப்போ டிவையண்ட் பிஹேவியர் அப்படின்னா திரிபு நடத்தை. டிவியேட் அப்படின்னா பாதை மாறுபாடு பிறல் விலகிச் செல், அப்படிங்கிறது தான் டிவியேட் அப்படிங்கிற வார்த்தை. டிவியேட்டட் அப்படின்னா வழி மாறிய விலகிய, அப்போ டிவியேட் அப்படின்னா பாதை மாறு விலகு பிறல் அப்படிங்கிற வார்த்தை தான் டிவியேட்டர் அப்படின்னா வழி மாறிய விலகிய. டீவியேஷன் அப்படின்னா மாறுபாடு வேறுபாடு, விதியினின்று மாறுபடல், நெறி விலகல், தட விலக்கம், இதெல்லாம் டீவியேஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த 3 வார்த்தையை வந்து ஒரே பொருள் மாதிரி நம்ம படிச்சுக்கிறணும். அடுத்து டிவைஸ் அப்படிங்கிறது ஏற்பாடு கருவி திட்டம் வழி, எதனா டிவைஸ் அப்படிங்கிறது ஏற்பாடு, டிவைஸ்னா ஒரு கருவின்னு நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு
டிவைஸ்னால் கருவின்னு தெரியும். கூடவே ஏற்பாடு, திட்டம், வழி அப்படிங்கிறது மற்ற பொருட்கள். அடுத்து டெவிலிமெண்ட் அப்படின்னா குறும்பு செயல். டெவிலிமெண்ட் அப்படிங்கிறது குறும்பு செயலாமா. டிவியோமீட்டர் அப்படின்னா பார்வை விளக்க அளவி. பார்வை விளக்க அளவி எதுனா டிவியோமீட்டர் அப்படிங்கிறது பார்வை விளக்க அளவி. டிவைஸ் அப்படின்னா உருவாக்கு திட்டமிடு. டிவைஸ்னால் உருவாக்கு திட்டமிடு. இங்கே டிவைஸ் அப்படின்னா ஏற்பாடு, கருவி, திட்டம், வழி. டிவைஸ் DEVISE அப்படின்னா உருவாக்கு திட்டமிடு. டிவிட்டலைசேஷன் அப்படின்னா உயிராற்றல் அகற்றம். டிவிட்டலைசேஷன் அப்படின்னா உயிராற்றல் அகற்றம். டிவாய்டு அப்படின்னா ஏதுமற்ற சிறிதும் இல்லாத முற்றிலும் ஒளிந்த. ஏதுமற்ற சிறிதும் இல்லாத முற்றிலும் ஒளிந்த அப்படிங்கிறது டிவாயர் அப்படிங்கிறது விழுக்கடன் முழுக்கடமை. விழுக்கடன் முழுக்கடமை எதுனா டிவாயர் அப்படிங்கிறது. டிவோலிஷன் அப்படிங்கிறது அதிகார மாற்றம், பொறுப்புரிமை, ஒப்படைப்பு. டிவோலிஷன் அப்படிங்கிறது அதிகார மாற்றம், பொறுப்புரிமை, ஒப்படைப்பு. முன்னாடி உள்ள பேஜில் டிவேல்யூஷன் அப்படின்னா பண மதிப்பிழப்பு. அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்து மதிப்பிறக்குதல்னு படிச்சிருக்கோம். எதுனா டிவேல்யூஷன் அப்படின்னா பண மதிப்பிழப்பு, மதிப்பிறக்குதல்னு படிச்சிருக்கோம். இங்கே டிவோல்யூஷன் அப்படிங்கிறது அதிகார மாற்றம், பொறுப்புரிமை, ஒப்படைப்பு அப்படின்னு படிக்கணும். நிஜமாகவே எனக்கு ஷார்ட்கட் எல்லாம் சொல்ல வரலைங்க, சாரி. டிவால்யூஷன் ஆஃப் பவர் அப்படின்னா அதிகார பொறுப்புரிமை. டிவால்யூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அதிகார பொறுப்புரிமை. டிவால்யூஷன் அப்படின்னா பொறுப்புரிமை, ஒப்படைப்புன்னு படிச்சிருக்கோம். அதிகார மாற்றம், பொறுப்புரிமை, ஒப்படைப்புன்னு படிச்சிருக்கோம். டிவேல்யூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அதிகார பொறுப்புரிமை, ஒப்படைப்பு. டிவால்வ் அப்படின்னா பகிர்ந்தளி. டிவால்வ் அப்படின்னா பகிர்ந்தளி, பொறுப்பை மாற்றல், பொறுப்பை மாற்று. இதனால் டிவால்வ் அப்படிங்கிறது பகிர்ந்தளிக்கிறது, பகிர்ந்தளி, பொறுப்பை மாற்றல், பொறுப்பை மாற்று அப்படிங்கிறது. டிவோட் அப்படின்னா ஒப்புகை கொடு, காணிக்கை விடு, படையல் செய், முழுமையாக ஈடுபடுத்து. இதனால் டிவோட் அப்படிங்கிறது ஒப்புகை கொடு, காணிக்கை ஈடு, படையல் செய், முழுமையாக ஈடுபடுத்து. டிவோட் அப்படிங்கிறது. டிவோட்டட் அப்படின்னா பத்திமை நிறைந்த, ஆழ்ந்து ஈடுபட்ட. எதுனா டிவோட்டட் அப்படின்னா பக்திமை நிறைந்த. டிவோட்டி அப்படின்னா பக்தியில் இருக்கிறது. டிவோஷனல் அப்படின்னா ஒரு பக்தியான டே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிப்போம்ல, அதுதான். டிவோட்டட் அப்படின்னா பக்திமை நிறைந்த, ஆழ்ந்து ஈடுபட்ட. டிவோட்டி அப்படின்னா அடியவன், இறைப்பற்றாளன், பக்தன். அடியவன், இறைப்பற்றாளன், பக்தன் யாருன்னா டிவோட்டி அப்படிங்கிறது. டிவோட்டட் அப்படின்னா பக்திமை நிறைந்த, ஆழ்ந்து ஈடுபட்ட. டிவோட் அப்படின்னா ஒப்புகை கொடு, காணிக்கை ஈடு, படையல் செய். எதுனா டிவோட்டு. டிவோஷன் அப்படிங்கிறது இறைப்பற்று ஈடுபாடு. டிவோஷன் அப்படின்னா இறைப்பற்று ஈடுபாடு. டிவோஷன் டு டியூட்டி அப்படிங்கிறது கடமை ஈடுபாடு, கடமை ஆர்வ பற்று. இதனால் டிவோஷன் டு டியூட்டி அப்படிங்கிறது கடமை ஈடுபாடு. கடமை ஈடுபாடு. டியூட்டினா கடமை. டிவோஷன் டு டியூட்டி அப்படிங்கிறது கடமை ஈடுபாடு, கடமை ஆர்வ பற்று. டிவோஷன்ஸ் அப்படின்னா வணக்க வழிபாடு. டிவோட் அப்படின்னா மதப்பற்றுள்ள. டிவோட்னா மதப்பற்றுள்ள. டியூ கிராம் அப்படின்னா நரிப்பயறு. டியூ கிராம் நரிப்பயறு. டியூ பாயிண்ட் அப்படின்னா பனிநிலை. டியூ பாயிண்ட் பனிநிலை. டிவீடிங் அப்படிங்கிறது களை அகற்றல். டிவீடிங் அப்படிங்கிறது களை அகற்றல். டியூ காயேஜ் அப்படின்னா பனி அளவி. டியூ காயேஜ் அப்படிங்கிறது பனி அளவி. டியூன் வார்டுனர்ஸ் அப்படின்னா தாழ்நிலை. டியூன் வார்டுனர்ஸ் அப்படிங்கிறது தாழ்நிலை. டி ஊலிங் அப்படின்னா கம்பளி நீக்கல். டி ஊலிங் அப்படிங்கிறது கம்பளி நீக்கல். டியூ பாயிண்ட் ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா பனிநிலை ஈரப்பதமணி. பனிநிலை ஈரப்பதமானி. இதனால் டியூ பாயிண்ட் ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது பனிநிலை ஈரப்பதமானி. டியூ பாயிண்ட் அப்படின்னா பனிநிலை அப்படிங்கிற வார்த்தை படித்தோம். டியூ பாயிண்ட் ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா பனிநிலை ஈரப்பதமானி. டியூ விண்ட் அப்படின்னா பனிக்காற்று. விண்டுனா காற்று, அப்போ டியூ விண்ட் அப்படின்னா பனிக்காற்று. டெக்ஸ்டர் அப்படின்னா வலப்பக்கமான. டெக்ஸ்டர் அப்படிங்கிறது வலப்பக்கம். டெக்ஸ்டரிட்டி அப்படின்னா கைத்திறம், கைப்பழக்கம், மூளை பயிற்சி, மனத்திறன், செயல்திறன். இதனால் டெக்ஸ்டரிட்டி அப்படிங்கிற வார்த்தை கைத்திறம், கைப்பழக்கம், மூளை பயிற்சி, மனத்திறன், செயல்திறன். டெக்ஸ்ட்ராட் அப்படின்னா வலம் நோக்கிய. டெக்ஸ்ட்ராட் அப்படிங்கிறது வலம் நோக்கிய. டெக்ஸ்ட்ரால் செல் அப்படிங்கிறது வலம்புரி சங்கு. டெக்ஸ்ட்ரால்னா வலம் நோக்கிய. டெக்ஸ்ட்ரால் செல் அப்படிங்கிறது வலம்புரி சங்கு. டெக்ஸ்ட்ரால் செல் அப்படின்னா வலம்புரி சங்கு. டெக்ஸ்ட்ராரூரல் அப்படின்னா வழக்காது கேட்புடைய. டெக்ஸ்ட்ராரூரல் அப்படிங்கிறது வழக்காது கேட்புடைய. டெக்ஸ்ட்ரியட் அப்படின்னா வலப்பக்கமான. டெக்ஸ்ட்ரியட் அப்படின்னா வலப்பக்கமான. அப்போது இந்த டெக்ஸ்ட்ராட் அப்படிங்கிறது டெக்ஸ்டர் அப்படிங்கிறது வலப்பக்கமான. அப்போ டெக்ஸ்டர் அப்படின்னாலே வலப்பக்கமான. அந்த வார்த்தையை வச்சு நம்ம டெக்ஸ்ட்ராட் அப்படின்னா வலம் நோக்கிய. டெக்ஸ்ட்ரல் செல் அப்படிங்கிறது சங்கு, வலம்புரி சங்கு. டெக்ஸ்ட்ராரூரல் அப்படின்னா வழக்காது கேட்புடைய. டெக்ஸ்ட்ரியட் அப்படின்னா வலப்பக்கமான அப்படின்னு படிச்சுக்கிறோம். டெக்ஸ்ட்ரின் அப்படிங்கிறது செயற்கை பசை. டெக்ஸ்ட்ரின் அப்படின்னா செயற்கை பசை. டெக்ஸ்ட்ரோ ஹைக்ரேஷன் அப்படின்னா வள உருச்சி. அப்படின்னா வள உருச்சி. டெக்ஸ்ட்ரோ மேனுவல் அப்படின்னா வழக்கை பழக்கமுடைய. டெக்ஸ்ட்ரோ மேனுவல் அப்படிங்கிறது வழக்கை பழக்கமுடைய. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் அப்படின்னா வலம்புரி சுழற்சி. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் அப்படின்னாலே சுழற்சி. அப்போ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் அப்படின்னா வலம்புரி சுழற்சி. டெக்ஸ்ட்ரோ அப்படிங்கிற வார்த்தையே வலது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்ரௌஸ் அப்படின்னா வழக்கை பழக்கமுள்ள. தாபா அப்படின்னா வழியிடை உணவகம். தால் அப்படின்னா பருப்பு. தால்னா பருப்புன்னு தெரியும். டோபி சலவை தொழிலாளி. டோட்டி அப்படின்னா வேட்டின்னு நமக்கு தெரியும். டோரி அப்படின்னா தரை விரிப்பு. டோரி அப்படிங்கிறது தரை விரிப்பு.
தரை விரிப்பு. டயாபெட்டிஸ் அப்படின்னா நீரிழிவு. டயாபெட்டிஸ்னா நீரிழிவு. டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா நீரிழிவு நோய். டயாபெட்டிஸ்னா நீரிழிவுன்னு தெரியும். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா நீரிழிவு நோய். டயாபெட்டோஃபோபியா அப்படின்னா நீரிழிவு அச்சம். டயாபெட்டோஃபோபியா அப்படிங்கிறது நீரிழிவு அச்சம். டயாபிளரி அப்படின்னா பொறுப்பற்ற குறும்பு. டயாபிளரி அப்படின்னா பொறுப்பற்ற குறும்பு. டயாபொலிசம் அப்படின்னா கொடுங்குணம் அப்படிங்கிறது டயாபொலிசம். டயாபொலஜி அப்படின்னா பேயியல். டயாபொலஜி அப்படிங்கிறது பேயியல். டயாபுலிமியா அப்படின்னா நீரிழிவு ஊசி பண்டுவம். டயாபுலிமியா அப்படின்னா நீரிழிவு ஊசி பண்டுவம். டயக்ரோனி அப்படின்னா வரலாற்று பார்வை. டயாக்ரோனி அப்படிங்கிறது வரலாற்று பார்வை. டயாக்ரிட்டிக்கல் லெட்டர்ஸ் அப்படின்னா குறியிட்ட எழுத்துக்களுக்கு பேர் டயாக்ரிட்டிக்கல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது. டயாக்ரிட்டிக்கல் கரண்ட் அப்படின்னா இருநிலை மாறு மின்னோட்டம். டயாக்ரிட்டிக்கல் கரண்ட் அப்படிங்கிறது இருநிலை மாறு மின்னோட்டம். டயாட்டிக் ஒர்க் அப்படின்னா அறிவுரை பணி. டயாட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இரட்டை அச்சு. டயாட் ஆக்சிஸ் அப்படின்னா இரட்டை அச்சு. டயாடம் அப்படிங்கிறது மணிமுடி மகுடம். எதுனா டயாடம் மணிமுடி மகுடம். டயக்னோஸ் அப்படின்னா நோயை கண்டறி. டயக்னோஸ் அப்படின்னா நோயை கண்டறி. டயக்னோசிஸ் அப்படின்னா நோயறிதல் நோய் ஆய்வுறுதி. டயக்னோசிஸ் அப்படின்னா நோயறிதல் நோய் ஆய்வுறுதி. டயக்னோஸ்டிக் அப்படின்னா நோய் நாடல். அப்போ இந்த டயக்னஸ் அப்படிங்கிறதே ஒரு நோயை குறிக்குது. அப்போ டயக்னோஸ் அப்படின்னா நோய் அறிதல். சரியா? டயக்னஸ் அப்படிங்கிறது நோய் அறிதல் நோயை கண்டறி. டயக்னோசிஸ் அப்படின்னா நோயறிதல் நோய் ஆய்வுறுதி. டயக்னோஸ்டிக் அப்படின்னா நோய் நாடல். டயக்னோஸ்டிக் சீரம் அப்படின்னா நோய் அறியும் குருதி நீர் தான் எனது டயக்னோஸ்டிக் சீரம் அப்படிங்கிறது. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா நோய் இசைவு ஆய்வு. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது. டயகனல் அப்படின்னா மூளைவிட்டம். டயகனல்னா மூளைவிட்டம்னு நமக்கு தெரியும். டயகனல் பாயிண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா மூளைவிட்ட முக்கோணம். ட்ரையாங்கிள்னா முக்கோணம். அப்போ டயகனல் பாயிண்ட் ட்ரையாங்கிள்னா மூளைவிட்ட முக்கோணம். டயக்ராம் அப்படின்னா விளக்க வரைபடம். டயக்ராம் அப்படின்னா ஒரு வரைபடம் தெரியும். டயக்ராம் அப்படின்னா விளக்க வரைபடம். டயகனீசிஸ் அப்படின்னா ஒத்த இனக்கீற்று குறுக்கம். இதுனா டயகினேசிஸ் அப்படிங்கிறது ஒத்த இனக்கீற்று குறுக்கம். டயல் அப்படின்னா அளவை சுட்டு முகப்பு தொலைபேசியின் எண் வட்டு. டயல் அப்படின்னா அளவை சுட்டு முகப்பு தொலைபேசியின் எண் வட்டு தான் டயல் காயேஜ் அப்படின்னா வட்டளவி. டயல் காயேஜ் அப்படிங்கிறது வட்ட அளவி. டயல் டோன் அப்படின்னா இயங்கொலி தொடர்பொலி தொலைபேசி இயங்கொலி. இதுனா டயல் டோன் அப்படிங்கிறது. டயலெக்ட் அப்படின்னா கிளைமொழி வட்டார வழக்கு. எதுனா டயலெக்ட் அப்படிங்கிறது கிளைமொழி வட்டார வழக்கு. டயலெக்ட் சேஞ்ச் அப்படின்னா கிளைமொழி மாற்றம். இதுனா டயலெக்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது. அப்போ இங்கே டயலெக்ட் அப்படின்னாலே கிளைமொழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு படிக்கலாம். டயலெக்ட் சேஞ்ச் அப்படின்னா கிளைமொழி மாற்றம். டயலெக்ட் கண்டினியம் அப்படிங்கிறது கிளைமொழி தொடர் அமைப்பு. டயலெக்ட் கண்டினியம் அப்படின்னா கிளைமொழி தொடர் அமைப்பு. டயலெக்ட் ஃபீச்சர் அப்படின்னா கிளைமொழி கூறு. கிளைமொழி கூறு. டயலெக்ட் ஃபியூசன் அப்படிங்கிறது கிளைமொழி இணக்கம். ஃபியூசன் அப்படின்னா இணக்கம். கிளைமொழி இணக்கம். டயலெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா கிளைமொழி தாக்கம். டயலெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தாக்கம், கிளைமொழி தாக்கம். டயலெக்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிளைமொழி காப்பு. ப்ரொடக்ஷன் அப்படின்னா கிளைமொழி காப்பு. டயலெக்ட் ஸ்பிளிட் அப்படின்னா கிளைமொழி பிளவு. டயலெக்டல் அப்படின்னா வட்டார மொழி தொடர்பான. டயலெக்டலி அப்படின்னா வட்டார மொழி வடிவில். டயலெக்டிக் அப்படின்னா முரநிலை ஆய்வு. டயலெக்டிக்னா என்னது? முரநிலை ஆய்வு. டயலெக்டிசிசம் அப்படின்னா கிளைமொழி வழக்கியல். டயலெக்டிஸ் அப்படின்னா அளவை ஆய்வு. டயலிங் பல்ஸ் அப்படின்னா எண் தொடுப்பு துடிப்பு. அப்படிங்கிறது எண் தொடுப்பு துடிப்பு. டயல் நியோரி அப்படின்னா இருபக்க நரம்பு பின்னல். டயலாஜிஸ்ட் அப்படின்னா உரையாடல். அப்படிங்கிறது உரையாடல். டயலாக் அப்படின்னா உரையாடல். டயலாக் பாஸ் அப்படின்னா சொல்லாடர் பெட்டி. டயலாக் லீட் அப்படின்னா உரையாட்டு முகப்பு. டயலாக் மெத்தட் அப்படின்னா உரையாடல் முறை. அப்படிங்கிறது உரையாடல் முறை. டயலாக் ரைட்டிங் அப்படிங்கிறது உரையாட்டு வரைவு. டயலைசர் அப்படின்னா கூழ்ம பிரிப்பான். டயாலிசிஸ் சென்டர் அப்படின்னா சிறுநீரக தூய்மை மையம். டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எதிரிணை காந்த பண்பு. அப்படிங்கிறது எதிரிணை காந்த பண்பு. டயாமேக்னட்டிசம் அப்படின்னா எதிர்காந்த இயல்பு. அப்படின்னா எதிர்காந்த. மேக்னெட் அப்படின்னா காந்தம். டயாமேக்னட்டிசம் அப்படின்னா எதிர்காந்த இயல்பு. டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எதிரிணை காந்த பண்பு. அடுத்தது டயாமீட்டர் அப்படின்னா விட்டம். டயாமீட்டர் குரூப் அப்படின்னா விட்ட தொகுப்பு. டயாமெட்ரல் அப்படின்னா விட்டஞ்சார். டயமண்ட் அப்படின்னா ஒல்லியம் வைரம். டயமண்ட் அப்படிங்கிறது வைரம்னு தெரியும். இன்னொரு பேர் ஒல்லியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயமண்ட் அப்படின்னா ஒல்லியம் வைரம். டைமண்ட் கிறிஸ்டல் அப்படின்னா வைரப்படிகம் ஒல்லரி. டைமண்ட் கிறிஸ்டல் அப்படிங்கிறது. டைமண்ட் ட்ரில்லிங் அப்படின்னா வைர துரப்பணம். டைமண்ட் டக் அப்படிங்கிறது இலக்கு அடையா தோல்வி. டைமண்ட் டக் அப்படின்னா இலக்கு அடையா தோல்வி. டைமண்ட் ஜூபிலி
டைமண்ட் ஜூபிலி அப்படிங்கிறது மணி விழா வைர விழா. டைமண்ட் ஜூபிலி அப்படின்னா மணி விழா வைர விழா. டைமண்ட் மெஷ் அப்படிங்கிறது கன்னிவளை வைர கன்னிவளை. டைமண்ட் மெஷ் அப்படின்னா வைர கன்னிவளை. டைமண்ட் பைப்ஸ் அப்படிங்கிறது வைர குழாய்கள். டைமண்ட் பைப்ஸ்னா வைர குழாய்கள். பைப்னா குழாய்கள், இப்போ டைமண்ட் பைப்னா வைர குழாய்கள். டைமண்ட் ரிங் அப்படின்னா வைர வளையம். டைமண்ட் ரீவிட்டிங் அப்படிங்கிறது வைரத்தரைவு. டைமண்ட் ரீவிட்டிங்னா வைரத்தரைவு. டைமண்ட் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா வைரத்தோல் நோய். டைமண்ட் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா வைரத்தோல் நோய். டைமண்ட் வீல் கிரைண்டிங் அப்படிங்கிறது வைர சக்கர அமைப்பு. டைமண்ட் வீல் கிரைண்டிங் அப்படின்னா வைர சக்கர அமைப்பு. வீல்னா சக்கரம்னு தெரியும், அப்போ டைமண்ட் வீல் கிரைண்டிங் அப்படின்னா வைர சக்கர அமைப்பு. டயன்ட்ரிக் அப்படின்னா ஆண்வழி சார்ந்த. டயன்ட்ரிக் அப்படிங்கிறது ஆண்வழி சார்ந்த. டயாபாஸ் அப்படிங்கிறது வளர்தடை காலம். டயாபாஸ் அப்படிங்கிறது. டயப்பர் அப்படின்னா அணை ஆடை. டயப்பர்ஸ் அப்படின்னா தீட்டு துணிகள். டயப்பர்ஸுங்கிறது தீட்டு துணிகள். டயஃபானஸ் அப்படின்னா சன்னமான. டயஃபானஸ் அப்படின்னா சன்னமான. டயஃபோனிக் சிஸ்டம் அப்படின்னா ஈரொலி ஒழுங்கமைவு. டயஃபோனிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஈரொலி ஒழுங்கமைவு. டைஃபோரெசிஸ் அப்படின்னா மிகு வியர்வை. டயஃபோரெசிஸ் அப்படிங்கிறது மிகு வியர்வை. டைஃபோரெக்டிக் அப்படின்னா வியர்வை மருந்து. டைஃபோரெக்டிக் அப்படிங்கிறது வியர்வை மருந்து. டைஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னா திசைவெளி நாட்டம். டயஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னா திசைவெளி நாட்டம். டயபாகிராம் அப்படின்னா மெல்லிய தகடு. டயபாகிராம் அப்படின்னா மெல்லிய தகடு. டயபாகிராம் பிளேட் அப்படின்னா இடைத்திரை தட்டம். டயபாகிராம்னா மெல்லிய தகடு. டயபாகிராம் பிளேட் அப்படின்னா இடைத்திரை தட்டம். டைஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னா திசைவெளி நாட்டம். அடுத்ததாக டயஃப்ராக்மேட்டிக் ஹெர்னியா. ஹெர்னியா அப்படின்னா திரை தசை பிதுக்கம் குடல் இறக்கம் அப்படிங்கிற நோயை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைஃப்ராக்மேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. டைஃப்ராக்மேட்டிக் ஹெர்னியா அப்படின்னா திரை தசை பிதுக்கம் குடல் இறக்கம். டைஃப்ராக்மேட்டிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா திரை தசைவழி மூச்சிழுப்பு தான் டைஃப்ராக்மேட்டிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. டைஃபாகிராம் காயேஜ் அப்படின்னா திரை தசை அளவி. டைஃபாகிராம் அப்படின்னா இடைத்திரை மெல்லிய தகடு தான் டைஃபாகிராம் அப்படிங்கிறது. டயாஃபைசிஸ் அப்படிங்கிறது டயாபிசிக்ஸ் அப்படிங்கிறது நீளெலும்பு தண்டுனா டயாபிசிக்ஸ் அப்படிங்கிறது. டயாபிசிஸ்டிக்ஸ் அப்படின்னா நீளெலும்பு தண்டலர்ஜி. டயாபிசிஸ்டிக் அப்படிங்கிறது. டயாபிர் அப்படின்னா மென்பாறை ஊடுருவல். டயார்ச்சி அப்படின்னா இரட்டையாட்சி. டயாரிஸ்ட் அப்படின்னா நாட்குறிப்பேட்டாளர். டயாரியா வித் ஃபீவர் அப்படின்னா காய்ச்சலும் கழிச்சலும். டயோரியா அப்படின்னா வயிற்றுப்போக்கு. டயர்டமா அப்படின்னா பல்லிடைவெளி. டை ஆர்த்ரோடியல் அப்படிங்கிறது சுழல் மூட்டியல் புடைய அப்படிங்கிறது டை ஆர்த்ரோடியல். டை ஆர்டிகுலேஷன் அப்படின்னா மூட்டறுவை மூட்டில் துண்டிப்பு. இதனால் மூட்டறுவை மூட்டில் துண்டிப்பு அப்படிங்கிறது டை ஆர்டிகுலேஷன். டை ஆர்த்தோடயல் அப்படிங்கிறது சுழல் மூட்டியல் புடைய. டை ஆர்டிகுலேஷன் அப்படின்னா மூட்டறுவை மூட்டில் துண்டிப்பு. டைரி அப்படின்னா நாள் குறிப்பேடு. டைரி அப்படிங்கிறது. டயஸ்போரா அப்படின்னா புலம்பெயர் குடி. டயாஸ்டெரோசோமர் அப்படிங்கிறது உருவகமாக மாற்றியம். இதுக்கு எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. உருவகமாக மாற்றியம். அடுத்ததாக டைஆஸ்டிமா அப்படின்னா பல்லிடைவெளி பிளவு வெளி. டைஆஸ்டிமா அப்படிங்கிறது பல்லிடைவெளி பிளவு வெளி. முன்னாடி உள்ள பேஜில் டை ஆர்டமா அப்படின்னா பல்லிடைவெளின்னு படித்தோம். அடுத்ததாக டயாஸ்டோல் அப்படின்னா இதய கீழறை விரிவு. டயாஸ்டோல் அப்படிங்கிறது இதய கீழறை விரிவு. சிஸ்டோல் டயாஸ்டோல் அப்படின்னு படிப்போம்ல. டயாஸ்டோல் அப்படிங்கிறது இதய கீழறை விரிவு. டயாஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னா நெஞ்சு நீட்டி அழுத்தம் உயர் அழுத்தம். ப்ரெஷர்னா அழுத்தம், அப்போ டயாஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னா நெஞ்சு நீட்டி அழுத்தம் உயர் அழுத்தம். டயாட்டீசியன் அப்படிங்கிறது உணவியலர். டயாட்டிஸ்டிக் அப்படின்னா உணவியல். டயாதெர்மிக் சர்ஜரி அப்படின்னா ஊடுதெரும அறுவை. டயாதெர்மிக் சர்ஜரி அப்படிங்கிறது ஊடுதெரும அறுவை. சர்ஜரினா அறுவை சிகிச்சை, அப்போ டயாதெர்மிக் சர்ஜரி அப்படின்னா ஊடுதெரும அறுவை. டயாதெர்மோ கோஆகுலேஷன் அப்படின்னா ஊடு மின்வெப்ப குருதிக்கட்டு. டயாதெர்மோ கோஆகுலேஷன் அப்படிங்கிறது ஊடு மின்வெப்ப குருதிக்கட்டு. டயாதெர்மி அப்படின்னா மின் ஒற்றடம். டயாட்டம் அப்படின்னா ஈரணு. டயட்டம் ஊஸ் அப்படிங்கிறது இரு பிரியர் கசிவு. இதனால் டயட்டம் ஊஸ் அப்படிங்கிறது. டயட்டமிக் மாலிகுல் அப்படின்னா ஈரணு மூலக்கூறு. டயாட்ரைப் அப்படின்னா வசைமாறி. டயாட்ரைபிஸ்ட் அப்படின்னா வசைமாறி பொழிபவர். டயாட்ரோபிசம் அப்படின்னா ஊடு திருப்பம். டயவே கர்வ் அப்படிங்கிறது மடியும் வளைகோடு. டிப்பர் அப்படிங்கிறது கொந்தி. டிபிள் அப்படின்னா கொந்து கருவி. டிப்ளிங் அப்படின்னா விதை ஊன்றுதல். டைசி அப்படின்னா பேரிடர்.
டைகாசியம் அப்படின்னா இரு கிளை கொத்து, டைகாசியம் இரு கிளை கொத்து. டைகோபோடியம் அப்படின்னா இணை கவரச்சு, டைகோபோடியம் அப்படிங்கிறது இணை கவரச்சு. டைகோ டைகோடொமைஸ்டு டைகோடொமைஸ்டு மூன், டிகோடொமைஸ்டு மூன் அப்படின்னா அரைமதி, டிகோடொமைஸ்டு மூன்னா அரைமதி. டிகோட்டாமி அப்படிங்கிறது இரு பிரிவாக்கம். டைக்ரோயிக் கிறிஸ்டல் அப்படின்னா இரு நிறங்காட்டும் படிகம், டைக்ரோயிக் சிஸ்டம் அப்படின்னா இரு நிறங்காட்டும் படிகம். டிக்கி அப்படிங்கிறது சுமையக மூடி பொதி வைப்பி, இதனால் டிக்கி அப்படிங்கிறது சுமையக மூடி பொதி வைப்பி. டிஹெட் அப்படின்னா நச்சரிப்பு மாந்தர், டிஹெட் நச்சரிப்பு மாந்தர். டிக்லெட்ரிக் அப்படின்னா மின்காப்பு பொருள். டிகோடைலடன் அப்படின்னா இரு வித்திலை பயிர் குடும்பம், டைகோடைலடன் அப்படின்னா இரு வித்திலை பயிர் குடும்பம். டிக்டாஃபோன் அப்படின்னா ஒளிப்பதிவு கருவி, டிக்டாஃபோன் அப்படிங்கிறது ஒளிப்பதிவு கருவி, ஒளிப்பதிவி. டிக்டேட் அப்படின்னா இயக்காணை, டிக்டேட்னா இயக்காணை. டிக்டேஷன் அப்படின்னா கட்டளையிடுதல், கேட்டெழுதுதல், சொல்வதெழுதுதல், எதுனா டிக்டேஷன் அப்படிங்கிறது. டிக்டேட்டர் அப்படின்னா வல்லாண்மையர், வல்லாட்சியர், சர்வாதிகாரி, தன் மூப்பான்மை அலுவலர். யாருன்னா டிக்டேட்டர் அப்படிங்கிறது. டிக்டேட்டரியல் அப்படின்னா வல்லாண்மையுடைய, டிக்டேட்டரியல் ஆட்டிடியூட் அப்படின்னா தன் மூப்பான்மை போக்கு. டிக்டேட்டரிசம் அப்படிங்கிறது வல்லாண்மை போக்கு, வல்லாண்மை கொள்கை. டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா வல்லாண்மை, டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிறது வல்லாண்மை. டிக்ஷன் அப்படின்னா சொல்நடை, சொல்வளம், சொல் தேர்வு, எதுனா டிக்ஷன் அப்படிங்கிறது. டிக்ஷனரி அப்படின்னா அகரமுதலி, அகராதி. டிக்டம் அப்படின்னா ஆணை, கருத்துரை. டிடாக்டிக் அப்படிங்கிறது அறம் கற்பிக்கின்ற, அப்படிங்கன்னா அறம் கற்பிக்கின்ற. டிடாக்டிக் போயம் அப்படின்னா அறிவுரைப்பா. டிடாக்டிக் ஒர்க் அப்படின்னா அறநெறி படைப்பு, டிடாக்டிக்ஸ் அப்படின்னா கற்பிக்கும் கலை. டிடில் அப்படிங்கிறது செய்தி குலைப்பு. டிடில்லிங் அப்படின்னா வரமாட்டேங்குது. டிட்லிங் அப்படிங்கிறது ஊசலாட்டம். டிட்லம் அப்படின்னா வைப்புத்தொகை, டிடிமிட்டிஸ் அப்படின்னா விரை அலர்ஜி, விரை அலர்ஜி. டிடைமோகிராப்ஸ் அப்படின்னா நீர் உயிரி, நீர் உயிரி. டைஅவே அப்படின்னா வாடுகிற. டைபேக் அப்படின்னா நுனிக்கருகள், அப்படிங்கிறது நுனிக்கருகள். டைபேக் டிசீஸ் அப்படின்னா நுனிக்கருகள் நோய். டைகாஸ்டிங்ஸ் அப்படின்னா அச்சு உரு வார்ப்புகள். டை டவுன் அப்படின்னா வலுவிழப்பு. டை ஹார்ட் அப்படின்னா கடும் பிற்போக்காளர். டை பிரிண்டிங் அப்படின்னா ஒற்றச்சு செய்தல், டை பிரிண்டிங் அப்படிங்கிறது. டைஜெட்டிக் அப்படின்னா கதை சூழல், டை எலக்ட்ரிக் அப்படின்னா மின்கடத்தா பொருள். டை எலக்ட்ரிக் ஹைஸ்டரிசிஸ் அப்படின்னா மின்காப்பு தயக்கம். டயட் அப்படின்னா உணவு, திட்டமிட்ட உணவு, நோய்கால உணா, இதெல்லாம் டயட் அப்படிங்கிறது. டயட் ஃபுட் அப்படின்னா சீருணவு. டயட் லோ ஃபேட் டயட் அப்படின்னா கொழுப்பு குறை உணவு. டயட் லோ ஃபேட் டயட் அப்படிங்கிறது கொழுப்பு குறை உணவு. டயட் லோ சால்ட் டயட் அப்படின்னா உப்பு குறை உணவு. டயட் ஆப்டிமல் டயட் அப்படின்னா நல உணவு. டயட் பெர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உணவு குறிப்பு. பெர்ஸ்கிரிப்ஷன் உணவு குறிப்பு. டயட் ரோல் அப்படின்னா உணவு பங்கீடு. டயட் சிப்பி டயட் அப்படிங்கிறது குறை கொள்ளளவு உணவு. டயட்டேரியன் அப்படின்னா திட்டமிட்ட உணவுக்காரர், டயட்ரி அப்படின்னா உணவு முறை. டயட்ரி டிஃபிஷியன்சி அப்படின்னா ஊன் குறைபாடு. டயட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உணவியல் துறை தான் டயட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. டயட்டெட்டிஸ் அப்படின்னா உணவு நெறிமுறை, உணவியல், இதெல்லாம் டயட்டெட்டிஸ் அப்படிங்கிறது. டயட்டிசியன் அப்படிங்கிறது உணவு நெறியாளர், உணவு பரிந்துரையாளர், நல உணவு வல்லுநர். யாருன்னா டயட்டிசியன் அப்படிங்கிறது. டைட்டோதெரப்பி அப்படிங்கிறது ஊன் மருத்துவம் வந்து டைட்டோதெரப்பி. டிஃபாபிள்ட் அப்படிங்கிறது மாற்றுத்திறன்மிக்க. டிஃபர் அப்படின்னா மாறுபாடு, முரண்பாடு, வேறுபாடு. டிஃபர் அப்படிங்கிறது. டிஃபரன்ஸ் அப்படின்னா மாறுபாடு, முரண்பாடு, வேறுபாடு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து வேறுபாடு. டிஃப்ரெண்ட் அப்படின்னா தனியான, பலவாறான, வேறுபாடான, எதனா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. டிஃப்ரென்டியா அப்படிங்கிறது தனிச்சின்னம். டிஃப்ரென்டியபிலிட்டி அப்படின்னா வகைமை. டிஃப்ரென்ஷியல் அப்படின்னா வேறுபடுத்துகிற. டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னா வகையீட்டு நுண்கணிதம். டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிசியன்ட் அப்படின்னா வகையீட்டு கெழு. டிஃப்ரென்ஷியல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னா வளமை மாறுபாடு. அப்படிங்கிறது வளமை மாறுபாடு. டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி அப்படின்னா வகையீட்டு வடிவியல். ஜாமெட்ரினா வடிவியல். அப்போ டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி அப்படின்னா வகையீட்டு வடிவியல். அடுத்து டிஃப்ரென்ஷியல் மார்ஷாலிட்டி அப்படின்னா வகையீட்டு இறப்பு நிலை. அப்படின்னா வகையீட்டு இறப்பு நிலை. டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா தனியாக்கு, வேறுபாடு காண். டிஃப்ரென்டியேட்டிங் அப்படின்னா வேறுபடுத்துகிற. டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா வேறுபாடான. அப்போ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மீனிங்கே வந்து வேறுபாடு, வகைப்பாடு, மாறுபாடு, இந்த மீனிங்லாம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10 பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம். ப்ரொனன்சியேஷன்ஸில் எதுக்கு தப்பாக சொல்லியிருப்பேன், சாரி. நீங்கள் கரெக்டான வார்த்தையை வந்து புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.